Welcome back to Kirti Soumy's Kitchen. இன்னைக்கு வீடியோல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி முட்டை பணியாரம் தான் செய்ய போறோம். குயிக்கா ஒரு 20 மினிட்ஸ்ல செஞ்சிடலாம். முட்டை சேர்த்து செய்யறதுனால நல்லா சாஃப்ட்டா இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Kirti Soumy's Kitchen ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் முட்டை பணியாரம் செய்யறதுக்கு மாவு கலந்துக்கலாம். பாத்திரத்துல 3 முட்டை உடைச்சி சேர்த்திருக்கேன். இதை ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி கலந்துக்கலாம். முட்டையை முடிஞ்ச அளவுக்கு நல்லா கலந்துக்கணும் ஒரு 5 மினிட்ஸ் பக்கமாக. அப்போ தான் பணியாரம் நல்லா சாஃப்டாக வரும். நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பச்சை மிளகாய் நல்லா குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கட் பண்ண கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இந்த முட்டைக்கு தேவையான ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் முட்டை சேர்க்கறதுனால, கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நார்மல் பணியாரத்துக்கு நம்ம வெங்காயம் பச்சை மிளகாலாம் தாளித்து சேர்ப்போம். முட்டை பணியாரங்கிறதுனால நான் தாளிக்கல, அப்படியே சேர்த்துருக்கேன். இப்படி சேர்த்தாலுமே நல்லா தான் இருக்கும். இப்போ இதில் மாவு சேர்த்துக்கலாம். இந்த 3 முட்டைக்கு 4 கரண்டி மாவு சேர்த்துக்கிறேன். நான் இதில் இட்லி மாவு தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் திக்கான மாவாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம முட்டை கூட சேர்த்து கலக்கும் போது கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். மாவு ஒரு 8 மணி நேரம் புளிச்சிருக்கணும். ரொம்ப புளிச்ச மாவுலாம் சேர்த்தோன்னா நல்லா இருக்காது. இப்போ அந்த முட்டை கூட சேர்த்து மாவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நான் இட்லி மாவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு. அவ்வளோதான், கரெக்டாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பணியாரக்கல் வச்சுருக்கேன். இதில் கல் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் எல்லா குழிலையும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பணியாரத்துக்கு எண்ணெய் சேர்க்கணும், அப்போ தான் கல்லில் ஒட்டாமல் வரும். இப்போது இதிலேருந்து மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கலாம். பணியாரக்கல்லில் ஃபுல்லாக மாவு சேர்க்கக்கூடாது. ஒரு 3/4 வாசி புளி அளவுக்கு தான் மாவு சேர்க்கணும். இது வெந்துருச்சுன்னா மேலெல்லாம் பொங்கி வரும். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு திருப்பி விட்டுக்கலாம். பணியாரம் மெதுவாக தான் வேக வைக்கணும். உள்ளெல்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா அந்த வெளி சைடு மட்டும் கருகி போயிடும், உள்ளே வெந்திருக்காது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் ஒரு பேட்ச் வேகிறதுக்கு. எந்த சைடு வேகலையோ அந்த சைடு இந்த மாதிரி இந்த குச்சி வச்சு திருப்பி விட்டுக்கோங்க. முட்டை பணியாரங்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடுச்சு. இது ஒரு 8 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். இப்போது இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு எடுத்துகிட்டு மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நெக்ஸ்ட் பேட்ச் போட்டு வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதான். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி எல்லாமே சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட், ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த முட்டை பணியாரம் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.